கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 37:23 தாவீது சொல்கிறார், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். இந்த நாளின் செய்தியாக பின்வாங்கி போகிறோம். கர்த்தருக்கு பிரியமான அன்பான விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வருஷங்களாக கிறிஸ்துவலாக இருக்கிறோம். ஒருவேளை பாரம்பரியமாக கிறிஸ்துவலாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே காலம் செல்ல செல்ல இன்றைக்கு பணம், ஒருவேளை வசதிகள் நாம் அதிகமாக வரும்போது நாம் பின்வாங்கி போகிறோம். ஏன் பின்வாங்கி போகிறோம்? இன்றைக்கு சமீபத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசிகள் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் கூட ஏற்கனவே பல வருஷமாக சந்ததியாக வம்சமாக இருந்த கிறிஸ்துவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். மிகுந்த ஒரு கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையிலும் சரி, குடும்பத்திலும் சரி. ஆனால் ஏன் பின்வாங்கி போகிறோம்? கிறிஸ்துவை விட்டு கிறிஸ்துக்காக வாழாதபடி உலகத்திலையும் உலகப்பெருமான அந்த ஃபங்க்ஷனையும் குடும்ப நிகழ்ச்சிகளையும் கிறிஸ்துவை விட்டு குடும்பத்தை திருப்திப்படுத்த, குடும்பத்தை சந்தோஷப்படுத்த, மற்றவர்களை சந்தோஷப்படுத்த தேவனை விட்டு நாம் செல்கிறோம் என்பதுதான் மிகுந்த ஒரு கவலைக்குரியான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் தேவனுக்கு பிரியமான பிள்ளை, அப்படிப்பட்ட பின்வாங்கி போன பிள்ளைகளுக்கு, சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போன பிள்ளைகளுக்கு, ஓய்வு நாளை விட்டு பின்வாங்கி போன பிள்ளைகளுக்கு, ஜெபத்தை விட்டு பின்வாங்கி போன பிள்ளைகளுக்கு, வேத வாசிப்பு விட்டு பின்வாங்கி போன பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மிகுந்த வருத்தத்தோடு எதிர்பார்க்கிறார். பாவங்களுக்காக வேதனைப்படுபவர்கள் தேவன் மிகவும் தயவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரால் மன்னிக்க முடியாத பெரிய பாவம் எதுவாக இருக்கிறதா என்றால் ஒன்றும் இல்லை. அவர் மிகவும் தயவுள்ளவர். இங்கே வாசிக்கிறோம், நான் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மிகவும் கிருபை உள்ள ஆண்டவர் நம்மேல் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிப்பதே இல்லை. நம்மை பலவீனமான மண்பாண்டங்களாகவே அவர் நோக்கிறார். நீங்கள் நானும் ஒரு பலவீனமான ஒரு மண்பாண்டம் போலவே இருக்கிறோம். ஆண்டவர் அந்த பலவீனமான மண்பாண்டத்தை ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்ற விரும்புகிறார். அவரை மறுதலித்த போதிலும் உங்களை மன்னித்து பாவிகளாக இருக்கும் போதே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். தேவனுக்கு அன்பான பிரியமான பிள்ளைகளே, இயேசு விட்டு நீங்கள் தூரமாக போயிட்டீங்களா? மீண்டுமாய் ஐயோ, நான் அறிந்த சத்தியத்தை விட்டு விலகி சென்றேனே, என்னை வாழ வைத்த சத்தியம், எனக்கு வேலை கொடுத்த சத்தியம், என்னால் வரை நான் ஜீவிக்கிறேன், ஆண்டவரே உம்மை விட்டு விலகி சென்று விட்டேன்னு சொல்லி இருக்கிறீர்களா? ஆண்டவர் தம்மை விட்டு விலகி போன பிள்ளைகளை மீண்டும் நம்மிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். தகப்பன் தன் வீட்டிலே அந்த ஆத்மாவை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். வழிகளை திறந்து வைத்து அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆபத்திலே சிக்குகிற ஆத்மாவை ஆண்டவர் மீட்டுக்கர வேண்டும். தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், இதுதான் தேவனுடைய தங்க சங்கிலியாக இருந்து நம்மளை காப்பாற்றுகிறது. எனவே நீங்கள் நானும் இந்த உலகத்திலே பின்வாங்கி போகிருந்தால் ஆண்டவர் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அறைகூரை கொடுக்கிறார். எனவே அந்த அறைகூரை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.